அடுத்தது இது சேகர்பாபு கோபமாகி விட்டார் என்பதற்காக நீ எப்படி காலேஜ் படிக்கிற பசங்களை கொண்டு போய் ஸ்டேஷனில் உட்காரப்ப? இப்போ வழக்கு பதிவு பண்ணிட்டாங்களா? எதுவுமே பண்ணல மாலதி, விட்டாங்க. நீ எப்படி உட்கார வச்ச? என்னோட கேள்வி தான். அது கடுமையான மனித உரிமை மீறல். என்ன அஃபென்ஸ்? விஜய் படத்தை தூக்கி காட்டினது என்ன அஃபென்ஸ்? என்ன அஃபென்ஸ் சொல்லுங்க. மாணவர்கள் அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக தானே நீங்க திமுக மாணவர் அணி என்று போட்டிருக்கிறீர்கள். இப்போ கோவை தெற்கு தொகுதியில் வேட்பாளராக திமுக வேட்பாளராக கூடிய எனது அருமை நண்பர் திரு ராஜீவ்காந்தி அவர்களை அந்த மாணவர் அணியின் செயலாளராக அதுக்காக தானே போட்டிருக்கிறீர்கள். மாணவர்கள்லாம் அழைச்சி நீங்க நிகழ்ச்சி நடத்துறீங்களா? உங்களுக்கு கூட்டம் சேர்க்கணுன்றதுக்காக நியூ காலேஜ் படிக்கிற பையில கூட்டு போனீங்கன்னா அவன் விஜய் ஃபேன் தூக்கி படத்தை காட்டுவான். நீ அவனை கூட்டு போற? திமுக மாணவர் அணி வச்சிருக்கீங்களா? அவனை கூட்டு போய் உட்கார வைங்க உங்க சிஎம் போடுற மொக்கையை கேட்கறதுக்கு. நீங்க இந்த தப்பு பண்ணிட்டு எப்படி அவனை கொண்டு போய் எனக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னா, நான் பல முறை போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கேன், கஸ்டடி போயிருக்கேன், ஜெயிலுக்கு போயிருக்கேன், எனக்கு பிரச்சனை இல்லை. அந்த படிக்கிற மாணவன் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனை பார்க்கணும்? அவன் என்ன தப்பு பண்ணா? அவங்க பெற்றோர் ஏன் வந்து நிற்கணும்? மதியத்துலேருந்து வேலையை விட்டுட்டு நைட்டு 8:30 மணி வரைக்கும் எதுக்கு நிற்கணும்? எப்படி டிடைன் பண்ணி அவனை? அதிகாரிகளுக்கு எவ்வளோ ஆணம் வந்துருச்சு தெரியுதாப்பா? இன்படியை கூப்பிட்டு உட்காரப்பீங்க அப்படி?